சசிகலாவை தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவி அடையாளம் காட்டுறது. டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அவங்க கட்சியிலே இல்லையே. கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில் ஒரு ஒரு மாய கருத்து இன்னைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு, அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லாமே உண்மை இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ஆர் சசிகலாவை தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? சொல்லுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால இது அழகா ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது மாயை தான். சட்டம் பேசுறாரு, துரோகத்தை பண்ணிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுட்டு இருக்காரு. அதுதாங்க சொல்றது. ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன? யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா? சொல்லுங்க. அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே. அப்படிதான் இன்னைக்கு அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர். டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி அன்னைக்கு பெரிய எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போதுதான் அன்னைக்கு இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே புதுச்சா என்ன சொன்னாரு? ஆரம்பத்துல 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, காங்கேயம் தானே இது போடி சட்டமன்ற தொகுதி. போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வெண்ணிராட நிர்மலா நிற்கிறாங்க. அது வெண்ணிராட நிர்மலா நிற்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு ஏஜென்டா இருந்தவர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே. அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்துச்சா? இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போதுதான் தெரியும். அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி ஒரு அந்த குடும்பத்தால் வழங்குறது. உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும். சரி, ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு இன்னைக்கு யாரால வளர்ந்த நம்ம? கட்சியால வளர்ந்த நம்ம. கட்சி தான் நமக்கு அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஒடிக்கலாமா? சொல்லுங்க. நாங்கெல்லாம் அது கோயில வளர்ந்த ஒரு புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட் ஒடிச்சு கோர்ட்ல கேஸ போட்டு இன்னைக்கு பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் ஒரு ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகளுடைய ஒரு கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. அப்படி பண்றவர்கள் இன்னைக்கு ஒரு தொண்டர்கள் எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எதையும் எடுபட போறது. அதுதான் போலீஸ் சொல்லிட்டாரு. அது அவங்க கட்சியிலே இல்லையே. கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? இதுதான் கேள்வி. இல்ல, விலகி சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா? அதிமுகவில் இருந்து யாருமே விலகி போல இந்த 3 பேர் தவிர சொல்லுங்க. அவங்க அது பூஜா சொன்னது மாதிரி பொதுக்குழுத்த முடிவு. சசிகலாவும் பொதுக்குழுத்த முடிவு, திரு டிடிவியும் பொதுக்குழுத்த முடிவு, திரு ஓபிஎஸ் பொதுக்குழுத்த முடிவு. 3 பேர் தானே. அது வேற யாரு விலகி இருக்க சொல்லுங்க. எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே இன்னைக்கு பூஜா தலைமை ஏற்று இன்னைக்கு கட்சியில சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க சேர்ற ஒரு நிலைமைதான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு முழு பூசணிக்காய் சோத்துற மறைக்கிறதுல என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ 3 பேர் இணைச்சிருக்காங்க.
அதுல 90% இணைந்து சொல்றாங்க. எங்களை பொறுத்தவரை புறக்கணிக்கிற முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவுல தான் தொண்டர்கள் இருப்பாங்க. நீங்க இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, ஏன் அந்த 18% அதிமுக இருக்கு எல்லாமே 20%. அதனால ரிசல்ட் வரட்டும், முடிவு வந்த பிறகுதான் தெரியும். அது இப்ப அவசரப்படக்கூடாது. அடுத்தது அரசியல்வாதிகள் கொலை கள்ளச்சார வர தொடர்ந்து வந்து இப்போ வந்து தமிழக காலத்துல பெரிய மாற்றம் பண்ணிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுனா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினாதான் நாடே உருப்படும். அதனால நாடு உருப்படும்.